பண்ணுறேன். என்ன நினச்சிக்கோங்க சார், 3ஆம் பிறையில கமல் சார் வந்து அந்த ட்ரெயினில் போகிறப்ப வந்து ஸ்ரீதேவிக்கு வந்து நான் தான் அந்த அந்த கேரக்டரு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அந்த குடத்தை வச்சுட்டு விஜய் விஜய் விஜயின்னு பண்ணுவார் சார். அது வந்து உளுந்து அவருக்கு நடிச்சு அவருக்கு மட்டும் இல்லை சார், எல்லாம் அந்த டேபிள் சோபா மேலே விடுவேன், அங்கே விடுவேன், இங்கே விடுவேன், அதெல்லாம் மட்டும் பயங்கரமாக பண்ணி லாஸ்ட்டில் உட்காந்து அப்படியே அழுது கீழ் சித்தி கிடந்தேன். பண்ணாது, நீங்கள் தள்ளி போய் ஆடுங்க. அதுக்கப்புறம் போட நான் அவனை தள்ளி விடுவேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே சும்மா அப்படியே ரஜினி சார் மியூசிக் மாதிரி சூர்யா சார் வருவார். வந்தோடனே இவங்களை பார்த்துட்டு கையை தூக்கி மேலே நிறுத்திட்டு தான் சொல்கிறார்ல தள்ளி போய் ஆட விடுங்க. அவனை கேட்க மாட்டிகிட்டே இருப்பான். தான் சொல்கிறார்ல தானே, இந்தோடா புஸ்தகத்தில் வந்துட்டாரு, அப்போ நீ ஆடுறா, வேணான்னு என்னடா வேணாம், நீ ஆடுறா அது இழுத்து ஒரு அடிப்பார். அந்த மனுஷன் சின்ன கலைவாணர் சொல்கிறாங்க, அந்த கலைவாணர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சார். தமிழ் சினிமாவுக்கு தமிழையும் தமிழ் வார்த்தைகளையும் தமிழ் உச்சரிப்பையும் நல்ல மக்கள்கிட்ட எடுத்து போயிட்டு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கருத்து சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கலைன்னு இல்லை சார். இது வரைக்கும் அது என்எஸ் கிருஷ்ணன்னு சொல்கிறாங்க, அது அந்த டைம் விட அடுத்து விவேக் சார் இருந்தார்னு பல காலம் தொடர்ந்து இருப்பார்னு நினச்சேன் சார். நல்ல மனுஷன் இல்லாமல் போயிட்டார், பெரிய ஆலமரமே சாஞ்சிச்சு சார். நான் 0ல் ஆரம்பித்து 6 மணி போட்டி வீராப்பட்டு ரஜினி சார் தூக்கிட்டு வரணும், அந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு பையை தூக்கிட்டு வந்து டி நகரில் இறங்கணும் தான் சார். சினிமா கனவோட கண்டிப்பாக அது நல்லா வரணும் செய்யணும்னு சொல்லி முழுசாக நீங்கள் எதை லவ் பண்ணி வரீங்களோ, சினிமா லவ் பண்ணுவீங்களோ, ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழ போகிறேன் சார். ஒரு பிறகு இருந்தாலும் எனக்கு தான் கிடையாது. இந்த ஒரு வாழ்க்கையில் சினிமாவை எவ்வளோ நேசிச்சு எவ்வளோ லவ் பண்ணும் இன்னைக்கு கூட சார். அந்த ஒரு நேரமும் நீங்கள் வந்து எதை நம்பி போகிறீங்களோ அதை ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் போயிட்டு முயற்சி பண்ணாதான் சார் அது கிடைக்குமோ இல்லையா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் டயட்லாம் பேர் சொல்ல விரும்பல. அந்த டயட் மாசில் நான் ஏன் காது அசிஸ்டன்ட்லாம் எனக்கு விரட்டுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சார் வந்தேன் போனேன் சும்மா அசிஸ்டன்ட் சொன்னாங்க போனாலும் ஃபோட்டோ எடுத்து போக மாட்டேன் சார். அந்த நின்று அந்த டயட்டை 10 வாட்டி பார்த்துட்டேன் சார். சின்னதாக பண்ணியிருந்து சொன்னீங்களா நல்லா வாய்ப்பு எனக்கு எந்த ரெக்க மட்டும் என்ன சார். நடிப்பு வரலையா கிடைக்கலாம் கிடையாது சார். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி இப்போ வரையும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன். அது என்ன சொல்கிறது சார், அது நேரம் சொல்கிறதா என்ன சொல்லுன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். நான் என் கூட எனக்கு நான் இருந்தப்போ சினிமாவில் இல்லாதவங்களாம் இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கேன் சார். இப்போ ஃபெமிலியராகவே இருக்காங்க. ஸோ நேர்களே, 1997க்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட்டான படங்கள் வந்துச்சு. அந்த எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் அடிக்கடி வளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு 20 உனக்கு 18 படத்தில் தருண் சார் அப்புறம் விவேக் சார் அவங்க கூட ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் ரோலில் அண்ணன் அவர்கள் வந்திருப்பாங்க. ஆக்டர் சசி அவங்க தான். இந்நேரம் உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வந்திருக்கும். இவர் வந்து நிறைய படங்களை நம்ம அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஆக்டர் சசி அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த சினிமா வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க என்னென்ன படத்தெலாம் நடிச்சிருக்காங்க, அவர்கிட்ட அவ்வளோ மெமரிஸ் நிறைய கொட்டி கிடக்குது. எல்லாத்தையுமே அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. உங்களுடைய முழு பேர் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் சொந்த ஊர் என்ன, நீங்கள் வந்து எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவங்க? என் சொந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி சார். மாரண்டல்லூர். எனக்கு படித்தது பார்த்தீங்கன்னா நான் 10வது தான் படிச்சிருக்கேன் சார். நிறையலாம் படிக்கலை. 10வது அப்படி சினிமா மேலே எனக்கு ரொம்ப மோகம். அந்த மோகத்தினால இன்னொரு என்ன படிப்பு வரல என்னவோ எனக்கு தெரியலது. அந்த மோகத்தினால அங்கே 97 அங்கேருந்து பஸ் ஏறி அஜித் சார் பண்ண காதல் கோட்டைன்ற ஒரு படம் பார்த்துட்டு தான் நான் வந்து பஸ்ஸை ஏறினேன். ஓகே. பஸ் ஏறினேன். அதுக்கப்புறம் அங்கே சில வாய்ப்புகள் தேடி அழியிறப்போ வந்து எனக்கு அப்போ பாலா சார் வந்து சேதுன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் வந்து நிறையா ஒரு கம்பெனி நிறையாவா ட்ரை பண்ணி பேச வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வர மாதிரி ஒரு சின்ன மேட்டர், அந்த சாங் மட்டும் வருவேன். அது வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து மறுபடியும் அந்த புதுமை பித்தன் ஒரு படம் பண்ணேன் சார், பார்த்திபன் சார். அதில் வந்து ஒரு வார்டு பாய் கேரக்டர் பண்ணேன். அது பண்ணேன். அதுக்கப்புறம் அழகின்னு ஒரு படம் பண்ணேன். ஆமாம், அழகின்னு ஒரு படம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கோபால்னு இருப்பார். அவருக்கு பிஏ மாதிரி காரில் வருவேன். அதுக்கப்புறம் சேது, மௌனம் பேசியது, நந்தா, அப்புறம் சத்தியம், இந்த சில படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். லாஸ்ட்டாக எனக்கு பெருசாக எனக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்டு என்ன இன்ட்ரிவியூ எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா அதுக்கு வந்து அந்த எனக்கு 20 உனக்கு 18 படம் தான் சார். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த சூர்யா மூவிஸ் ஏஎம் ஜோதி கிருஷ்ணா சார், அவர் தான் டைரக்டர். அதுக்கு அவருக்கு தான் முழுக்க நான் இந்த நன்றி சொல்லிக்கணும் சார். நான்
நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு சின்ன சின்ன ரோலில் ஒரு முகம் வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்களா? அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நந்தா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பொண்ணு வந்து அந்த வில்லனை வந்து லைப்ரரிக்குள்ளே மர்டர் பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. சூர்யா வந்து பார்ப்பாரு, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே ஒளிஞ்சிருக்காங்கன்றத பார்த்துட்டு எல்லாரையும் ஏய் எல்லாம் போங்க அப்படிங்கும்போது அப்போ ஒரு கூட்டம் கலையும். அந்த கூட்டத்தில் நீங்கள் நின்னீங்க, நான் அதையும் பார்த்தேன். நம்ம நண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நந்தா படத்தில் அந்த ஒரே ஒரு சீன் வந்துட்டு போனீங்களே, அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சது? ஒரு சீன் அது உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சா? சார் அது கூட்டம் கலைஞ்சு போகிற மாதிரி இல்லை சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் எங்களுக்கு செலக்ட் பண்ணியிருந்தார் பாலா சார். அந்த டீ ஷாப் ஒன்று இருக்கும் பாருங்கள், டீ ஷாப்பில் வந்து அதில் நான் இப்போது ஒரு செல்வன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இப்போ சீரியல்லாம் டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு, அவரும் இன்னொரு நண்பர். அது ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ண சார். ஆனால் பெருசாக டைலாக் எல்லாம் இருக்காது. ஆனால் அங்கங்கே சூர்யா ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 சீன் வந்து வருவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சேதில் எனக்கு பெருசாக அவர் யூஸ் பண்ணல. சரி அதோட கொஞ்சம் பெட்டராக சார் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அந்தால் அந்த ஃப்ரெண்டு கேட்டு கொடுத்தாரு. மற்றபடி அவர்கிட்ட இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ அடுத்து படம் பண்ண போகிறாரு, அதுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மௌனம் பேசிய படத்தில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங், ஹிட்டான சாங் ஆடாத ஆட்டம் எல்லாம். அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை போட்டு வந்து சூர்யா கிட்ட தகராறு பண்ணுவாங்க, ஏய் ஆட்ரா ஏய் ஆட்ரா அப்படின்னு சொன்னோடனே சூர்யா அப்படி அடிச்சதுக்கப்புறம் ஒரு டான்ஸை போடுவார் பார்த்தீங்களா? சூர்யா அடிக்கிறதே உங்களை தான் கரெக்டா? ஆமாம் சார். ஓகே, ஸோ அந்த வாய்ப்பு நான் சூர்யா வந்து டீஸ் பண்ணணும், அவரை வந்து கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கேரக்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சார். அது வந்து பார்த்தீங்கன்னா சார், நம் பாலா சார்கிட்ட அசிஸ்டன்ட் இருந்தது தான் சார் அமீர் சார். எனக்கு அதுலேருந்து அவர் சேதுலும் ஒர்க் பண்ணார், நந்தாலையும் ஒர்க் பண்ணார். மறுபடியும் அவர் அதுக்கு மௌனம் பேசும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண அவர்கிட்ட அந்த வாய்ப்பு போயிட்டுருக்கேன். சரி இவனுக்கு சின்னதாக தான் நம்ம பண்ணியிருக்கோம், இவனுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்கேன். திடீர்னு அதை கூப்பிட்டேன் சார், இன்னொரு பாண்டிச்சேரி வந்துடு. அதுமாதிரி வந்து நீங்கள் ஒரு 4 கேங்கில் வந்து நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு அந்த சூர்யா சார் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துவார். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அவன் ரெஸ்டாரண்ட் முன்னாடி பிடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறப்ப ஒரு கேரக்டர் அப்படின்னுவார். அது பண்ணுறப்போ ஒரு ஆண்டி அப்படி வந்து அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவார். அவர் வந்து நாங்கள் ஆடிட்டேக்குள்ளே இது ரெஸ்டாரண்ட் நடக்கிற இடம், இங்கே வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்கே தள்ளி போய் ஆடுங்க, இங்கே ஆடாதீங்கன்னு. அதுக்கப்புறம் போட நான் அவனை தள்ளி விடுவேன். அதுக்கப்புறம் தான் அப்படியே சும்மா அப்படியே ரஜினி சார் மியூசிக் மாதிரி சூர்யா சார் வருவார். வந்தோடனே இவங்களை பார்த்துட்டு கையை அழுத்திக்கு மேலே நிறுத்திட்டு தான் சொல்கிறார்ல தள்ளி போய் ஆட விடுந்தானே அவனை கேட்க மாடிட்டே இருப்பான். தான் சொல்கிறார்ல தானே, இந்தோடா புஸ்தகத்தில் வந்துட்டாரு, அப்போ நீ ஆடுறா, வேணான்னு என்னடா வேணா, நீ ஆடுறா அப்படின்னு சொல்லி இழுத்து ஒரு அடிப்பாருங்க. அந்த அடிக்கிற பொசிஷனே வேற, அடிக்கிற பொசிஷன் உண்மையிலே சொல்கிறேங்க, நெஞ்சு ரொம்ப வலிக்கிடுது எனக்கு. கப்புன்னு அடிச்சார். அது சொன்னார் சார் சூர்யா சார், அடிக்கிறேன் கொஞ்சம் தாங்கிக்க அப்படின்னு. நான் அது ஏழாவது சொல்லிட்டு அடித்து கொஞ்சம் தூரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கூப்பிட்டு சூர்யா சார் பெருசாக எதுவும் இல்லை சார், அந்த ஷார்ட் நல்லா வந்துருக்காக தான் அடிச்சேன்னு. அது அந்த மாதிரி அது அமீர் சாரோட இதில் தான் சார் கிடச்சிது. அது நல்ல மேட்டர், பாண்டிச்சேரியில் எடுத்தது சார். 2:30 மணிக்கு எடுத்தாங்க. அது நல்லா, அது வந்து எப்போ பார்த்தாலும் அந்த எவனோ ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டோ ஏதாவது பணத்தை வெறியால் அந்த அழியிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டால் அந்த கிளிப்பிங்ஸ் கூட யூடியூப் செல்வ கட் பண்ணி போடுவாங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினோம் மண்ணுக்குள்ளன்னு இந்த மாதிரி பாட்டு அது அங்கங்கே வருது நான் பார்த்துருக்கேன். அதில் என்னென்னா அது வரப்போ என்னோடய மூஞ்சி அது ரிஜிஸ்டர் ஆகுது. நான் என் பசங்களுக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காட்டுவேன். அது அந்த மாதிரி அது அமீர் சாருக்கு அது வாய்ப்பு கொடுத்தது. நம்ம இவ்வளோ நேரம் பேசினது, நீங்கள் நடித்த படங்கள சின்ன சின்ன சீனு ஒவ்வொரு ரோல் வந்துட்டு போவீங்க. ஆனால் படம் முழுக்க நீங்கள் ட்ராவல் பண்ணது இப்போ வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனா எனக்கு 20 உனக்கு 18 மூவி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து தருண் இருப்பாங்க, த்ரிஷா இருப்பாங்க, விவேக் சார் இருப்பாங்க, எல்லாருக்கூடயும் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக, காதலுக்கு காதலாக, ஜாலியாக கலகலன்னு ஒரு படம். ஸோ அந்த படத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு ரோல் அப்படிங்கும்போது அதை நீங்கள் எவ்வளோ பெருசாக நீங்கள் பார்த்தீங்க? சரி, எனக்கு அவ்வளோ பெருசாக நான் 10ஓட 11 எனக்கு வாய்ப்பு கொடுக்காங்க தான் சார் அந்த கம்பெனிக்கு போனேன். அப்படி தான் கொடுப்பாங்கன்னு தான் சார் போனேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது சார். நடந்து தான் போவேன். கேஸ் வீட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கேருந்து நடந்து ஆஃபீஸ்க்குள்ளே தான் போவேன். போய் எல்லாம் ஆடிஷன் எது ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்வி, 4 கேரக்டர் எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி, அது எனக்குள்ளே சார் நான் ஒரு கூத்து பற்றியோ ஒரு ஃபிலிம் சிட்டியோ இதெல்லாம் கிடையாது சார். அடிப்படையாக படம் பார்த்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க கற்றுக்கிட்டு தான். இதில் பார்த்தா டைரக்டர் சரி உள்ளே போகணும், சரி ஏதோ நடிச்சு காமி அப்படின்னாங்க சார். நடிச்சு காமினா நான் அப்படியே இப்போ ஒரு 4-5 பண்ணி வச்சுக்கணும் சார். எங்கெங்கே போனேன் என்னென்ன பண்ணலாம் செய்யலாம் நடிச்சு காட்டலாம்னு நான் மைண்டு வச்சுக்குவேன். அதில் பார்த்தா அவங்க அடுத்த நாள் வந்து செஞ்சு காட்டு அப்படின்னாங்க சார். வீட்டிலேருந்து ஒரு சமையல் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பழைய துணி போட்டுட்டு எடுத்துகிட்டு போனேன் சார். என்ன பண்ணி காட்டணும், ஒரு மஞ்சள் பையில் அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு போனோம், குண்டா சமைக்கிற குண்டா ஒன்று எடுத்துகிட்டு போனேன்.
என்ன நடிச்சிருக்காங்க சார், 3ஆம் பிறையில கமல் சார் வந்து அந்த ட்ரெயினில் போகிறப்ப வந்து ஸ்ரீதேவிக்கு வந்து நான் தான் அந்த அந்த கேரக்டரு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அந்த குடத்தை வச்சுட்டு விஜய் விஜய் விஜயின்னு பண்ணுவார் சார். அது வந்து உளுந்து அவருக்கு நடிச்சு அவருக்கு மட்டும் இல்லை சார், எல்லாம் அந்த டேபிள் சோபா மேலே விடுவேன், அங்கே விடுவேன், இங்கே விடுவேன், அதெல்லாம் மட்டும் பயங்கரமாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உட்காந்து அப்படியே அழுது கீழே சிரிச்சு கிடந்தேன். அது பார்த்து டேரக்டர் நல்லா கிளாப்ஸ் பண்ணிட்டு உடனே அவனுக்கு டேட்டு கொடுங்க, அவனுக்கு காஸ்டியூம் அளவிடுங்க அப்படின்னு நான் நடித்து காமிச்சு தான் சார் கிடச்சி. இது வரைக்கும் நான் பண்ண வாய்ப்பில் வந்து எனக்கு எந்த ரெக்கமெண்டில் வரல சார். ஒரு டைரக்டர் வாசப்பில்லை இன்றைக்கி கூட நிற்கிறேன் சார், இன்றைக்கி கூட நிற்கிறேன். அது குறிப்பாக சொல்லக்கூட நேற்று கூட ஒரு பெரிய டைரக்டர் ஆஃபீஸ்ன்ட்டு கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து நல்ல வேஷம் கொடுக்குறேன், என்னோடய உழைப்பு என்னோடய விடாமுயற்சி இருந்தாலும் சார் இவ்வளோ நாள் பண்ணிட்டு அந்த கேரக்டரே எனக்கு வந்தது. அது வந்து உண்மையிலே சந்தோஷம் தான். நல்ல கேரக்டர், நல்ல வேஷம், எனக்கு 3 சாங்கில் இருக்கேன், எனக்கு ஒரு லவ்வர் இருக்குது, நல்ல இம்பார்ட்டன்ட் நல்லா கொடுத்தாங்க சார். அது என்றைக்குமே எனக்கு எவ்வளோ நான் படங்கள் பண்ணாலும் இப்போ கூட பார்த்தா எனக்கு மவுண்ட் ரோடில் வந்து எனக்கு அந்த டைம் வந்து பேனர் வச்சாங்க சார். எனக்கு வைக்கல, 4 பேருக்கு சேர்ந்து எனக்கு 20 உனக்கு 18 2004 வச்சாங்க சார். அதில் வந்து எனக்கு ரொம்ப பெரும் சார். அதுக்கப்புறம் சரி அது அது வந்து பேர் கிடச்சி அதுதான் சார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20-18 சசின்னு தான் சார் என்ன கூப்பிடுவாங்க. யார் என்ன சின்ன சொல்ல மாட்டாங்க. எனக்கு உனக்கு 18 சசின்னா தான் சார் எனக்கு. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வரவேற்பு எப்படி மாதிரி இருந்துச்சு, உங்கள் வீட்டில் உங்களை எப்படி பார்த்தாங்க சார்? அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கிட்ட அப்போலாம் அவங்களுக்கு சினிமான்னு தெரியாது. மகன் ஏதோ போயிருக்கான், நான் சென்னைக்கு வந்து ஒரு 1.5 வருஷமும் எங்கே இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கு தெரியாது சார். ஆனால் ஏதோ போயிருக்கா, ஏதோ வீட்டிலேருந்து காசு வாங்கி போகிறான், செய்கிறான், வரான், இப்படி ஒரு உருப்படாமல் தான் இருக்கா அப்படின்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு 20 உனக்கு 18 ஒரு படம் பண்ணுறேன். நான் ஏதோ ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னாவே அவங்க என்ன தெரியுமா எங்கிட்ட எதிர்பார்க்குறான், ஓ இதை சொல்லிவிட்டு பையன் ஏதோ வாடகைக்கோ எதுக்கு காசு கேட்குறான் நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கோம்மா. அதெல்லாம் இல்லைம்மா, இந்த எனக்கு 20 உனக்கு 18ன்னு நான் 4 பேரில் ஒரு நான் பண்ணியிருக்கேன், நல்ல கேரக்டரு அப்படி. எங்கள் அப்பாலாம் பெருசாக கணக்கு கேட்டுக்கிறான், போடா நல்ல கேரக்டரா அப்படின்னு இருவார் சார். இல்லைப்பா ஆடியோ ரிலீஸ் சத்தியம் தேட்டரில் வச்சாங்க சார். அப்புறம் கேசட் வரும் சார். அந்த கேசட்டு அந்த ஆடியோ ரிலீஸுக்கு அங்கே கூப்பிட்டு வந்தேன் சார். அவங்க வந்து நம்பவே இல்லை சார். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா போய் எங்கள் அப்பா ஈபியில் ஒர்க் பண்ணார் சார். ஈபியில் அந்த லீவு போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார், என் மகன் ஏதோ படத்தை நடிச்சுக்கிறானா, அது கேசட் ரிலீஸாக பார்த்துட்டு வர போகிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, அவங்க கூட வேலை செய்கிறோம் நம்பலை. ஏடா உங்கள் மகன் வந்து படத்தை நடிச்சுக்கிறானா, அப்படி தானே சொல்கிறான், போய் பார்த்துட்டு வருகிறா கேசட் ரிலீஸாக அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பர் சார். அதுக்கப்புறம் படம் வெளியே தேட்டரில் வந்து தருமபுரி தான் சார் எங்கள் ஹெட். அங்கே ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் தருமபுரி தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பாலக்கோடு, அதுக்கப்புறம் எங்கள் ஊர் மாரண்டல்லி வரும். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சார் எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார், இப்போ எங்கள் அப்பா அவ்வளோ வருஷம் அந்த ஊரில் வாழ்ந்துருந்தாலும் எங்கள் அப்பா பேர் குருவன் சொல்லுவாங்க சார். குருவன் அந்த பேர் சொன்னால் கூட எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ தெரியாது சார். இப்போது என்ன அவ்வளோ இவன் உருப்பிட மாட்டான், இவன் செய்ய மாட்டான், இவன் வளர மாட்டான் அப்படின்னு நினச்சதுக்கு இப்போ இந்த படம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஒரு 10-15 வீடு இருக்குது சார். அந்த ஊரில் போய் இப்போ அப்போ ஆரம்பத்தில் அதிகம் தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த சசி குருவை மகன் சொன்னால் கூட அப்போ தெரியாது சார். இப்போ சசியை பொறுத்தவரை படத்தை நடித்தானே அவன் வீடு எங்கே தானே கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் சார். அந்தளவுக்கு அந்த படம் வந்து எனக்கு நல்ல பேர் வந்து சார். இது வரைக்கும் கூட நான் வேறு எங்கே போனாலுமே அந்த ஒரு படம் தான் சார் எனக்கு சொல்லிக்கிற மாதிரி படம். அது என்றைக்குமே அந்த வாய்ப்பு கொடுத்த ஜோதிகிருஷ்ணன் சார் என்றைக்கும் நான் மறக்க முடியும். ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கும் சார் அவருக்கு. மறுபடியும் அவர் நேரில் பார்க்கணும், சந்திக்கணும் சார். பார்க்க முடியல, விரைவில் பார்ப்போம் சார். சார் எனக்கு 20 உனக்கு 18 படத்தில் நம்ம சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் வந்து ஒரு காமெடியனாக அந்த படம் முழுக்க ட்ராவல் ஆகிருப்பாங்க, கலக்கலன்னு இருக்கும். அவர் கூட சேர்ந்த ஃப்ரெண்டில் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பீங்க. அப்போ படம் முழுக்க ட்ராவல் ஆகிறீங்க அப்படிங்கும்போது விவேக் சார் அவர் கூட நடித்த அனுபவங்கள், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி இருப்பார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். என்ன சொன்னோம் சார், ஸ்கிரிப்டில் வரும் சார். ஸ்கிரிப்டில் என்ன வருதோ அதை பண்ணிவிடுவார். பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அது இடையில் இன்னும் என்ன போட்டால் இன்னும் போய் காமெடியாக இருக்கும். ஸ்கிரிப்டில் வராதும் பண்ணிடுவார் சார் அவர். ஸ்கிரிப்டில் வராதும் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா கேமராமேன் டைரக்டர்லாம் வந்து ரொம்ப கிளாப்ஸ் பண்ணி பண்ணுவோம் சார். சூப்பராக சார், நல்லா இருக்குது சார். என்னென்ன சார் அவர்கிட்ட நான் நல்லா கற்றுக்கிட்டேன் சார். எங்கிட்ட நாங்களும் ஏதோ ஒரு தவறு பண்ணால் இப்படி இல்லை அப்படி பண்ண இப்படி திட்டுவார். இப்படி இல்லை இப்படி பண்ணு, அதை செய்யு அப்படின்னு சார். என்னென்னா அவர் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேலண்ட் சார். அவரை மாதிரி இருந்து பேச்சில் அடிச்சுக்க முடியாது சார். பேசிட்டு எப்படியா ஒருத்தன்னு ஏதோ ஒன்று நல்லாவே இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு காமெடி சொல்லுவார், சிரிச்சிருவார். சோகம் வந்தாலும் சரி சிரிக்க வச்சுருவார். அவரை மாதிரி அந்த ஸ்பாட்டில் திங்க் பண்ணுறது செய்கிறது நல்லா. ஆனால் ஹெல்பிங் மைண்டு சார். யார் கஷ்டம்னு கேட்டாலும் பொதுவாக போக மாட்டார். அந்த மாதிரி அவர் அந்த படத்தில் நிறையா நல்ல டேலண்ட்னா அவர் சொல்ல சார். அவரை எனக்கு அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த
ரோஜா கூட்டம் படத்துக்கும் அது சார் தான் சொல்லிவிட்டார். சாரை சுற்றி ஒரு கேங் இருப்பாங்க சார், சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிற கேங். அந்த கேங்கில் நானும் ஒருத்தன் சார். இந்த தமிழன் ஆகட்டும், அந்த சைக்கிள் பஸ் ஸ்டாண்டு காமெடி, அந்த ரோஜா கூட்டம், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் காமெடி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் சார் ரெக்கமெண்ட் தான் கிடச்சிது சார். அந்த மாதிரி அவர் வந்து நல்லா மோட்டிவேஷன் கொடுப்பாரு, பண்ணு செய், ஆனால் யார் கூட வரணும், யார் ரொம்ப நல்ல சம்பளம் பேசி விடுவார். நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சார். அந்த மாதிரி என்ன டேலண்ட்டு கற்றுக்கணும், செஞ்சுக்கணும், நல்ல அறிவாளின்னா விவேக் சார் தான் சார் பார்க்கணும். என்ன சார் அப்போது விவேக் சார் இவ்வளோ இருக்கிற மனுஷங்க ரொம்ப நன்றியாக இருந்தேன் சார். நான் நன்றியாக இருந்தேன். கொரோனா டைமில் நான் ஊரில் இருந்தேன் சார். அந்த டைமில் எனக்கு வந்து டெத் அன்னி கூட பார்க்க முடியல சார். என்னால் எப்படியாவது பிடிச்சி வந்துடணும் அப்படின்னு பார்த்தா என்னால் வர முடியல, பஸ் போக்குவரத்து இல்லை, அது வர முடியலையே சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப இது வரைக்கும் மன வருத்தம் சார். மன வருத்தம். இப்போ கூட அவங்க ஏதாவது அந்த ராமன் கொடுங்க மேனேஜர் இருக்கார், அவர் நினைவஞ்சல் எதாவது நடத்தினா வீட்டுக்கிட்ட போய் ஏதோ அந்த அம்மாவை பார்த்துட்டு சார் படத்தை பற்றி கும்பிட்டு வருவேன். அந்த மனுஷன் சின்ன கலைவாணர் சொல்கிறேன், அந்த கலைவாணர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் சார் தமிழ் சினிமாவுக்கு. தமிழையும் தமிழ் வார்த்தைகளையும் தமிழ் உச்சரிப்பையும் நல்ல மக்கள்கிட்ட எடுத்து போயிட்டு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கருத்து சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கலைஞர் இல்லை சார். அந்த இது வரைக்கும் அது என்எஸ் கிருஷ்ணன்னு சொல்கிறாங்க, அது அந்த டைம் விட அடுத்து விவேக் சார் இருந்தார், இன்னும் பல காலம் தொடர்ந்து இருப்பார்னு நினச்சேன் சார். இவ்வளோ சீக்கிரம் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் ரசிகர்கள் விட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்குறது. அவர் போனால் என்ன மாதிரி அவர் சரௌண்டிங் சுற்றி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்க சார். இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, போராட்டு தான் இருக்காங்க. அந்த நல்ல மனுஷன் இல்லாமல் போயிட்டார் சார். ஒரு பெரிய ஆலமரமே சாஞ்சிச்சு சார். அது நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும், அதுவும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சவுத் சைட்லேருந்து நிறைய பேர் சென்னை வர்றாங்க. சினிமாவில் நடிக்கணும், அது நடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய ஆக்டர் ஆயிடுறாங்க, ஒரு பேர் சொல்ல முடியாது ஆயிடுறாங்க. சில பேர் வந்து அந்த அட்மாஸ்பியர் கேரக்டர், சின்ன சின்ன ரோல் அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போது அவங்க பண்ண தப்புகள் என்ன திருத்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சினிமா வந்து ஒரு 1,00,000 பேர் வரணும், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிடாது சார். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, முழுசாக நின்று என்ன கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி நான் வருவேன், வந்தே தீருவேன் அப்படின்றவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் சார். ஆனால் என்ன மாதிரி வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் கூத்து பற்றியோ டிஎஃப்டியோ எதுவும் கிடையாது சார். நான் 0ல் ஆரம்பித்து 6 மணி போட்டி வீராப்பட்டத்தில் ரஜினி சார் தூக்கிட்டு வரணும், அந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு பையை தூக்கிட்டு வந்து டி நகரில் இறங்கணும் தான் சார். நான் சினிமா கனவோட கண்டிப்பாக நல்லா வரணும் செய்யணும்னு சொல்லிட்டு முழுசாக நீங்கள் எதை லவ் பண்ணி வரீங்களோ, சினிமா லவ் பண்ணுவீங்களோ, ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழ போகிறேன் சார். மறுபிறகு என்றெல்லாம் எனக்கு தான் கிடையாது. இந்த ஒரு வாழ்க்கையில் சினிமாவை எவ்வளோ எவ்வளோ லவ் பண்ணுவேன் இன்றைக்கி கூட சார். நான் வந்து பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் என்ன பக்கத்தை காணுன்ற மாதிரி விஜய் படம் வச்சு பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் வருஷம் சினிமாவில் இல்லை சார். மறுபடியும் வந்திருக்குன்னா அந்த ஒரு நேரமும் நீங்கள் வந்து எதை நம்பி போகிறீங்களோ அதை ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் போயிட்டு முயற்சி பண்ணால் தான் சார் அது கிடைக்குமோ இல்லையா. நான் ஊரில் போய் தங்கி நிற்கிறேன், 10 நாளைக்கு ஒரு வாட்டி வரேன் அப்படின்னு வாய்ப்பே கிடைக்காது சார். கிடைக்குதோ கிடைக்கலையோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யலாம், கிடைக்கவே கிடையாது சார் எந்த விஷயமே. இப்போ கூட நான் என் செட்டில் இருந்தவங்கலாம் பார்த்தா டிஎஃப்டி முடிச்சுங்க சார். நான் பெருமைக்கு சின்னது கூட பண்ணலை சார். நான் பண்ணதால் கூட அவங்க பண்ணலை சார். அவங்க என்னென்னா வீட்டில் வசதியாக இருக்குது, எல்லாம் இருக்குது, அவங்க வந்து ரூமை போட்டு சாப்பிட்டு நல்லா வேறு ஏதோ எல்லாம் வேலை பண்ணி இப்படி தான் போனாங்கன்னு பற்றிய நான்லாம் பார்த்தீங்கன்னா சார் சாப்பிடாம கூட நிற்பேன் சார். இப்போ நிறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் டயட்லாம் பேர் சொல்ல விரும்பல. அந்த டயட்டுக்கு வாசலாம் நாயாக காத்து நிற்பேன் சார். அசிஸ்டன்ட்லாம் எனக்கு விரட்டுவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சார் வந்தேன் போனேன், சும்மா அசிஸ்டன்ட் சொன்னாங்க போனாலும் ஃபோட்டோ எடுத்து போக மாட்டேன் சார். அந்த நின்று அந்த டயட்டை 10 வாட்டி பார்த்தேன் சார். நான் சின்னதாக பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லா வாய்ப்பையும் எனக்கு எந்த மட்டும் என்னை யாரும் பண்ணல சார். அதை நீ பண்ணணும்னு நினச்சினா அந்த டைரக்டர் கண்ணில் நீங்கள் 10 வாட்டி படணும். பட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுறா. அப்போல்லாம் ஆடிஷன் கிடையாது சார். இப்போல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் ஆடிஷன் சார். ஒன்று நீ ஓனாக எதாவது பண்ணணும், இல்லை ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அந்த ஆடிஷனில் நம்ம செலக்ட் ஆகணும் சார். அதனால் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் அதை நீ வந்து சினிமா தான் லைஃபு, ஒன்று பண்ணணும் அப்படி முழு நேரமாக பண்ணால் தான் பண்ண முடியுமா சார். இல்லைனா சும்மா நம்ம ஏதோ வந்தோம் செஞ்சோம் போனோன்னு அப்படிலாம் இல்லை சார். எனக்கு ஊரில் நான் இருந்தது இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஊரில் நான் இருந்தாலும் எனக்கு சின்ன விவேக் சாரோ மற்றவங்களாம் சின்ன நிறைய பேர் இல்லை, இப்போ ஃபீல்டில் இல்லை, என் கூட இருந்தவங்களாம் இல்லை. அந்த டைமில் கூட எனக்கு வந்து சினிமா நம்ம ஒன்றும் ஏன் விட்டுட்டு இப்போ என்னோடய ஃபேமிலிக்காக தான் சார் விட்டு வந்தேன். இப்போ என் பசங்களை படிக்க வச்சு பெரிய காலேஜ் லெவலுக்கு வந்துட்டான் சார் என் பையன். இப்போ கூட என்னென்னா சரி இனி பசங்களை படிக்க வச்சுட்டேன், அவனும் கொஞ்சம் காலத்துக்கு அவன் லைஃப்பை பார்த்து தான் செஞ்சுக்கிறான். எனக்கு இருக்கிற அந்த லிங்க்கை மறுபடியும் ஏன் விடணும். ஸோ மறுபடியும் ஒன்று சொல்லிட்டு மறுபடியும் அதே ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சினோ அப்படி தான் சார் சினிமாவில் பண்ண முடியும் சார். நீங்கள் ஒன்று காற்று அந்த கொக்கு ஒரு ஒத்த காலில் நிற்கும் சார்.
அது நிற்குதுன்னா இது சும்மா நம்ம வேடிக்கைலாம் நான் பார்த்துருப்போம், சும்மா தான் நிற்கணும் அப்படின்னு சார். ஓடுற தண்ணி ஓடிட்டே இருக்கும், எனக்கான ஒரு மீன் வரும், அதை நான் கொத்துவேன் அப்படின்னு டக்குன்னு அந்த கொத்துற வரைக்கும் சினிமாவில் வந்து பொருத்தம் தான் சார் பூமி மேலே. பொறுக்கலைன்னா எதுவுமே ஆகாது சார். பொறுக்கணும், அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். பொறுத்தவனுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது சார், எல்லாத்துக்கும் கிடைக்குது. கிடைக்குதோ இல்லையா, ஒன்று சினிமாவில் வா, இல்லைன்னா பாதியில் ஓடி போயிரு. இப்போ என் டைரக்டர் பாலா சாரியும் விடாமல் அவரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு அடுத்த படத்தில் கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. என் முதல் குருவும் அவர் தான், என் முதல் படமும் அவர் தான். பார்த்த டைரக்டரே என்ன அவ்வளோ பிரச்சனை வச்சுக்கோங்களேன். வேறு எந்த டைரக்டர் நான் பார்க்கவே கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அவங்கள வந்து ஒரு பெரிய ஆக்டராக பேர் சொல்லும்படி செம்மையாக பண்ணிட்டார்ப்பா, பிச்சுட்டா இருப்பான்ற மாதிரி ஒரு கதையில் பார்க்கலாமா? ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நிறைய படங்கள்ல இந்த சின்ன சின்ன ரோலில் ஒவ்வொரு கேரக்டரில் வந்துறீங்களா, அட்மாஸ்பியர் அந்த மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ, அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு? நான் சின்னது வந்து அட்மாஸ்பியர்னு எது நான் போனது சார். சின்னதாக இருந்தாலும் ஏதோ ஒரு டைலாக்கு ஏதோ இப்படி தான் சார் போயிருக்கு, ஏதோ ஒரு ஹீரோயின் அட்மாஸ்பியர்னா பேக் நடக்கிறாங்க, அதுதான் சார் அட்மாஸ்பியர். ஓகே, நான் அந்த மாதிரிக்கு போகல சார். அது அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி முதல் படம் சொல்கிறீங்களா, முதல் படம் சேது படம் பண்ணேன் சார். சேது படம் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா சம்பளம் சார். 100 ரூபா சம்பளம். அதில் பார்த்தீங்கன்னா அது எத்தனை நாள் பண்ணுறனோ. அதுக்கப்புறம் வந்து புதுமை பித்தன் ஒரு படம் பண்ணேன் சார். அதான் அந்த பார்த்திம் சாருக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வார்டு பாய் கேரக்டர் ஒன்று பண்ணேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் 100 அதில் வந்து 25 ரூபா சேர்ந்து 125 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண 25, 50 தான் சார் ஏறிச்சு. அதுக்கப்புறம் பெருசாக எனக்குலாம் படம் கொடுக்குது சார். அந்த எனக்கு இருது உனக்கு பண்ணல சார், ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் கொடுத்தாங்க. என்னென்னா அது 2 லாங்குவேஜில் எடுத்தாங்க சார். கொஞ்சம் இழுத்தாங்க, ஒரு 1.5-2 வருஷம் இழுத்தாங்க. தமிழ்லும் தெலுங்குலையும் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு பேசுனாங்க சார், நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அது அடுத்தடுத்து கொஞ்சம் இடையில கேப்பு. இப்போ சிலதெல்லாம் நல்லா தான் வரப்போகிறதா இருக்குது சார். நல்லா பண்ணுவேன், நல்ல சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது சார். ஸோ நான் நிறையா படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்னதாக கொஞ்சம் நல்லா பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சார் தமிழ்னு ஒரு படம் சார். அதில் பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப் காமெடி ஒன்று வரும் சார், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அது என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல சோக்கா ஒரு லேடி ஹேண்ட் பேக்கெலாம் மாட்டிட்டு ஹேர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நிற்கும். விவேக் சார் அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் நின்றுட்டு மச்சான் இந்த பொண்ணு என்ன தான் பார்க்குறா, இதை நான் கரெக்ட் பண்ணுறேன்னா நீ கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு விவேக் சார், இது பொண்ணு நம்பாதீங்கடா, இதை பார்த்தா வேறு மாதிரி இருக்குடா, இது சரியில்லை கேஸு அப்படி இருக்குல்ல. சரன்னு ஒரு கேரக்டர் வரும் சார், சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும் சார். என்னம்மா போகலாம் அப்படின்னா, கஷ்டமாலாம் ஏன் இவன் லேட்டு கோச்சிக்காதுமா, சைக்கிள் பஞ்சர் ஆச்சு. ஆமாம் சோப்பு வாங்கினீங்க வாங்கினாலும்மா காலி ஆச்சுமா குளிக்காத அப்படின்ற ஒரு சீன் வந்து அதில் அந்த வர்ற அந்த கேரக்டர் நான் தான் சார். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா விவேக் சார் மூலியம் பரிந்துரை தான் கிடச்சிது சார். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் அஜித் சார் படம் பூவெல்லா உன்வாசம் சார். அதில் ஓரளவுக்கு அங்கங்கே சில கேரக்டர்லாம் பண்ணியிருப்பேன் சார். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலேஜ் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அஜித் சார், வையாபுரி சார், அஜித் சார் பின்னாடி ஜோதிகா மேடம் இதில் இருக்குல்ல, ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பார். எடுத்துகிட்டே இருக்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சோம்பேறி மாதிரி கேட்டு இப்படி கையை வச்சுட்டு இப்படி தூங்கிட்டே இருப்பேன் சார். தூங்கிட்டே இருக்கிறப்ப அஜித் சார் திடீர்னு என்னை பார்த்து வையாபுரி சார் சொல்லுவார், நான் ப்ரொஃபஸர் நடத்துறதுக்கிறத கேட்காம தாஸ் எப்படி தூங்கிட்டு இருக்கிறான் பாரு, அவன் எழுப்புடா அப்படின்னு. வையாபுரி சார் வந்து அஜித் சார் சொல்ல, அவனை விட்றா, அவன் கல்யாணம் பண்ணாலும் புள்ளத்தாச்சேக்கிற பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்படியே ஒரு சோம்பேறிடா அவன், எந்திரா அஜித் சாரும் விவேக் சார் நடிப்பாங்க. அந்த ஒரு இது பண்ணியிருக்கேன் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் தனுஷ் சார் படம் தேவதே கண்டேன், இந்த லவ்வர்ஸ் டே மேட்ரு ஒன்று வரும் சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட நின்றுட்டு அந்த பொண்ணு நானும் மாற்றி டம் அடிச்சுட்டுருப்போம். அதுக்கப்புறம் கருணாஸ் வந்து யார் இந்த உட்பின், இது நம்ம லவ்வரா, இவன் லவ்வருடா, இவன் குடும்பத்தையே பற்ற வச்சுட்டு வர, உன் குடும்பத்தை நடுத்த இழுத்துடா இவ அப்படின்னு, ஃபேமிலி கேள் அப்படின்னு, ஃபேமிலி கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சீன் பண்ணியிருக்கேன் சார் தேவதே கண்டேன் படத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா சார் மின்னலின்னு ஒரு படம் சார், மாதவன் நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் போஸ்டரில் மாதவன் சார் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பேன் சார். நல்லா அது இந்த கௌதம் வாசுதேவ் மேன் அவர் தான் கொடுத்தார் சார். அவர் நல்லா எனக்கு பழகு, அவருக்கு நடிச்சாலும் நிறைய காட்டுவேன். அவர் அந்த கொடுத்த கேரக்டர் தான். அதில் அப்பப்போ அங்கங்கே வரும் நல்லா மாதவன் சார் நல்ல காமெடி. அப்போ தான் மாதவன் சார் பல காணார் பல கேட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் கேப்பு, அந்த ஒரு படத்தில் நல்லா கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ரெண்ட்ஸு கேரக்டர் நல்லா பண்ணி சின்னதாக ஒரு வந்திருக்கேன், அதை பண்ணியிருக்கேன் சார். அது ஓகே, இப்போ 1997 இப்போ வரைக்கும் நீங்கள் சினிமாவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட நடித்த ஒரு சில பேர் பெரிய ஹீரோ ஆகிட்டாங்க, அண்ட் உங்களுக்கு அப்புறம் சினிமாக்குள்ளே நுழைஞ்ச ஒரு சில பேரும் பெரிய ஹிட் ஆகிட்டாங்க. சசி அவர்கள் இன்னும் சின்ன சின்ன ரோலில் இன்னும் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சசி அவர்கள் எங்கே தப்பு பண்ணாங்க? சசிக்கு நடிப்பு வரலையா?
அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு கேள்வி வரலாம்ல. சார் நீங்கள் கேட்டது கரெக்டாக தான் சார். சார் நடிப்பு வரலையா கிடைக்கலாம் கிடையாது சார். அதான் சார் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி இப்போ வரையும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன். அது என்ன சொல்கிறது சார், அது நேரம் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். ஃபுல்லாக நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். நான் என் கூட எனக்கு நான் இருந்தப்போ சினிமாவில் இல்லாதவங்களாம் இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கேன் சார். கொஞ்சம் ஃபெமிலியராகவே இருக்காங்க. அது நான் பெருசாக அது எப்படி சொல்கிறது ஓப்பனாக சொல்கிறது தெரியல எனக்கு. நான் பண்ணுறேன் சார். கரெக்டாக என்னை யாரும் பயன்படுத்தலை, ஒன்றும் பயன்படுத்தலை. அந்த மாதிரி வேஷங்கள் எனக்கு வரலையோ செய்யலையோ. இன்னொன்று பார்த்தா சார், ஒரு கேரக்டர்னால் வந்து இந்த 4 பேர் 1 2 3 டைலாக் பேசினாலாம் கண்டிப்பாக ஈடுபடாது சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு சின்ன கேரக்டர்னாலும் அந்த பிதாகவன் படத்தில் பாருங்கள், கஞ்சா கருப்புக்கு கஞ்சா சுருட்டி அந்த பிளேட்டை திருப்பி போடுறான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கஞ்சா சுருட்டி அவனுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளோஸு அது ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஒன்று கொடுத்து டைரக்டர் ஒன்று வேலை வாங்கணும் சார். ஒன்று வேலை வாங்கி அது வெளியே ரிலீஸ் ஆனால் தான் சார் வெளியே பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன அந்த மாதிரி இன்னும் யாரும் அந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் அமையல. ஆனால் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். தப்பு என் மேலே இல்லை சார். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். தப்பு அது எம்ஏல அது எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல. நான் இப்போ ட்ரை பண்ணல. நான் வீட்டில் உட்காந்து எந்த சாமி கும்பிட்டாலும் எதுவும் பண்ணியிருக்கூடாது. நம்ம உழைச்சாதான் ஒன்று. நான் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். அது என்னவோ தெரியல, எனக்கு ஒன்றும் அது இன்னும் செட் ஆகலை. மறுபடியும் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃப் செய்யணும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் தான் மறுபடியும் ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக வருவேன். அது ஸோ நேரம் காலம் எல்லாம் வாய்ப்பு கூடி வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வரும், பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் எனக்கும் நம்பிக்கை இருக்குது பர்சனலாக. ஓகேண்ணா, சூப்பர். அண்ட் அப்கமிங்கில் என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் நடித்து வெளியே வர காத்துட்ருக்கா? நாங்கள் பார்க்கலாமா திரையில்? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இது ஏப்ரல் மாதம் பார்க்கலாம் சார். நீங்கள் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரக்ஷனில் ரெட்ரோ. சூர்யா சார் இது? எஸ் சார். சரி. ரெட்ரோன்னு ஒரு படத்தில் ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருக்கேன் சார். நல்ல என்ன ரோல்னு மக்களுக்காக சொல்ல முடியும்? இல்லை சார், அது சொல்ல சஸ்பென்ஸ் சார். படம் ரிலீஸ் ஆகட்டும் சார். நல்ல வேஷம் சார், நல்ல வேஷம். எனக்கு அது சார் அந்த வாய்ப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. போனேன் சார், ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அது ஒரு 2 மாதம் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இல்லை, ஆனால் திடீர்னு வந்துச்சு வாய்ப்பு. நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் சார் படத்தில் பைசன், விக்ரம் சார் பையன் துருவ் விக்ரம் நடித்த படம் வந்து பைசனில் அமீர் சார் காம்பினேஷனில் ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருக்கேன் சார். மெயின் இந்த 2 படம் இப்போது இல்லை வரப்போது அப்கமிங் இருக்குது. மறுபடியும் ஒரு 3-4 படம் இந்த மார்ச் ஏப்ரல் அதில் வர மாதிரி இருக்குது சார். அது இன்னும் பண்ணல, கம்மிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அது இப்போ பண்ணது மட்டும் இந்த 2 படம். இது வரப்போகிறத அது பண்ணதுக்கப்புறம் தான் சார் இது கன்ஃபார்ம் ஆகுது என்னன்னு தெரியாது. சூப்பர்ண்ணா. ஏன்னா நான் குழந்தையிலேருந்து நான் பார்த்த நிறைய படங்களை உங்கள் முகங்களை அங்கங்கே பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். இப்போ வந்து நேர்லேயே நான் உங்களை சந்திச்சிட்டேன். அப்கமிங்லேயும் பெரிய பெரிய படத்தில் வந்து நீங்கள் வரப்போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ திரும்பவும் உங்களுக்கான வாய்ப்பு கிடச்சி ஒரு பெரிய நடிகராக நீங்கள் வளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளிட்ஸ் மக்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோண்ணா. ஓகே, நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. இப்போது